நம்மளெல்லாம் இந்த பூமியில் படிக்கும்போது நம்ம எல்லாருக்குள்ளேயும் அலாரம் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கான். அந்த அலாரத்தோட வேலை என்னென்னா, நம்ம எப்போவாது தப்பான வழியில் போயிட்டுருக்கும்போது நம்மளை அதுலேருந்து தட்டி எழுப்புறது தான். அந்த அலாரத்தோட பேர் தான் நமக்கு வர சோதனைகள். ஆறு மணி ஆகுதா? சரி, இன்னொரு 10 நிமிஷம் குட்டியா தூக்கத்தை போடுவோம். I am very happy. Start music. இன்டர்வியூ பண்ணுவோம். ஐயோ, தண்ணி வரலையா? இன்டர்வியூ போகணுமே, என்ன பண்றது? சரி, ஆண்டி கிட்ட கேட்டு பார்ப்போம். ஹாய் ஆண்டி, கீழே தண்ணி ஏன் வரல? மோட்டர் ரிப்பேர்ப்பா. 10 நிமிஷம் முன்னாடி தான் தண்ணி காலி. 10 நிமிஷம் ஆச்சா? 10 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சுக்கலாமோ? எப்போ ரெடி ஆகும்? அது ஈவினிங் ஆயிடும்ப்பா. ஈவினிங் ஆகுமா? 9:30 மணிக்கு இன்டர்வியூ இருக்கே. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை, ஆன்ட்டிக்கிட்டே கேட்டுருவோம். ஆன்ட்டி, நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா ஒரு பக்கெட் தண்ணி கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? ஒரு பக்கெட்டா? இப்போதான் துணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன்டா. வேணும்னா ஒரு மக்கு தரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஒரு மகு தண்ணியா? அதை வச்சு என்ன பண்ணுறது? சரி, ஏதாவது பண்ணுவோம். கொடுங்க ஆன்ட்டி. என்னப்பா? தேங்க்ஸ். இது இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? ஸ்டாப். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகிறோம். நார்மலாக போனால் எப்படி? ஸ்லோ மோஷனில் போகலாம். இன்னும் டைம் இருக்கு. பாஸ், 25 பஸ் எப்போ வரும்? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடும். 10 நிமிஷத்தில் வருமா? ஓகே, தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. டைம் ஆயிடுச்சு, பஸ் இன்னும் வரல. பார்த்து ஒரு பொண்ணு சிரிக்குதே, யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? எங்க போச்சு? இங்கதானே இருந்துச்சு. ஒருவேளை நம்ம மன பிரம்மையா இருக்குமோ? என்னது இது? 10 நிமிஷம் மேல ஆச்சு, பஸ்ஸே வரல. பாஸ்,
10 நிமிஷம் மேல ஆச்சு, பஸ் ஏன் வரல? இப்பதான் போச்சு இல்லையா? போயிடுச்சா? நீங்க எங்கேயோ பார்த்துன்னு இருந்தீங்க. ஆமாவா? சரி பாஸ். இப்போ அந்த பொண்ணை பார்த்த கேப்ல போயிட்டு இருக்குமோ? மச்சானுக்கு ஃபோன் பண்ணலாம். மச்சான் சிவா கால் பண்றேன்டா. டேய் கட் பண்றான். கட் பண்றான். சரி 10க்கு பண்ணி பார்ப்போம். ஏய் சிவா எனக்கும் கால் பண்றான்டா. ஏய் கட் பண்றா. இவனும் கட் பண்றான். சத்யாக்கு பண்ணி பார்ப்போம். டேய் இவன் எனக்கும் கால் பண்றான்டா. டேய் என்னன்னு கேட்டு தொலைடா. என்னடா? மச்சான் எங்கடா இருக்கீங்க? இங்கதான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன்டா, சொல்லு. ஒன்றும் இல்லை மச்சான், இன்டர்வியூ போயிட்டு வந்தேன்டா. பஸ் மிஸ் பண்ணிட்டேன் மச்சான். கொஞ்சம் வண்டி வேணும்டா. டேய் இவன் வண்டி கேட்கறான்டா. ஏய் கட் பண்ணிட்டு பப்ஜி ஆடுறா. டேய் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், அம்மா கால் பண்றேன். வே. ஏதோ முக்கியமான வேலையில் இருக்குன்னு சொல்கிறான். சரி ஆட்டோலையாவது போவோம். என்னண்ணாச்சு? பஞ்சர் ஆயிருக்கு சார். எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும் சார். டைம் ஆச்சுண்ணா, இன்டர்வியூ போகணும். நான் ஒன்றும் பண்ண முடியாது சார், பஞ்சர் ஆயிருக்கு. இனிமே முடியாதுடா சாமி. சாவி வண்டிலேயே இருக்கு. வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. कीजिए कि मैं इस ये मच्चा स्थिति को वंडीला? कैसे संभालूं। धन्यवाद। பாவீங்களா, ஏதோ முக்கியமான வேலையில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பப்ஜியில் ஆடிட்டு இருக்கீங்க. டேய் சிவா திரும்ப கால் பண்றான்டா. டேய் என்னன்னு எடுத்து பேசுறா. சொல்றா. மச்சான் பப்ஜியில் டெம்பிள் ஏதாவது இருக்கு? டெம்பிளா? இல்லையே, ஏன்டா? அப்படி இருந்தால் அதுலேயே வச்சு உங்களை வெட்டிருப்பேன்டா. Bloody noobs. டேய் திட்டுறான்டா. சரி மூட்டு நீ பப்ஜி ஆடு. अपने सारी जिंदगी से पीछे की तरफ जाना और इसलिए उसको ये टेक्नोलॉजी के समझ है। அப்பா இன்டர்வியூ இன்னும் முடியல. மேம் சொல்லுங்க, இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் மேம். உங்க பேரு? சிவா. சிவா. கம்போசிட்டிங் இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்கல்ல? ஆமாம் மேம். 10 நிமிஷம் அங்கே உக்காருங்க, நாங்கள் கூப்பிட்றோம். ஓகே மேம், தேங்க்ஸ். எப்படியோ கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். மேம் யாரு? செம்மையா இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்? மனப்பாடம் பண்றான். பாஸ் ஹாபியை விட்டீங்க. ஓ தேங்க்ஸ். நைட் மனப்பாடம் பண்ணிருப்பானோ? நமக்குதான் வேலை. எஸ், டைம் ஆயிடுச்சு. சரி கேட்டு பார்ப்போம். மேம் சொல்லுங்க, இன்டர்வியூ வந்திருந்தேன். 10 நிமிஷம் உட்கார சொல்லியிருந்தீங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்க பேரு? சிவா. சிவா, நீங்க வந்தீங்கல்ல, அதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி உங்க டர்ன் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிருச்சா? அப்போ இப்போ எனக்கு இன்டர்வியூ இல்லையா? சாரி சார், யூ ஆர் 10 minutes late. அப்புறம் எதுக்கு 10 நிமிஷம் உட்கார வச்சிங்க? நாங்கள் அப்படிதான் சார், யாரும் வந்தாலும் காரணம் இல்லாமல் 10 நிமிஷம் உட்கார சொல்லுவோம். சத்திய சோதனை.
சிவா, இதுக்கெல்லாம் கோவப்படாத. கெத்தா வெளியே போயிடு. ஸ்லோ மோஷனில் வந்து என்ன இப்படி எமோஷ்னலாக உட்கார வச்சுட்டாங்களே. சொல்லுங்க சார். டிஃபன் என்ன இருக்கு? டிஃபன் காலையில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு சார். சரியா போச்சு. லஞ்சு? அதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும் சார். அட கொடுமையா. சரி, குடிக்க தண்ணி மட்டும் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஓகே. சே, இன்னும் காலையிலேருந்து எல்லாமே இப்படி 10 நிமிஷம் போயிட்டுருக்கு. சோதனை மேலே சோதனையாக வந்துட்டுருக்கேன். ஹலோ, எங்கடா இருக்க? இங்கே தான் பக்கத்தில். மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதோ கிளம்பிட்டாங்க, 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். நீ எங்கே இருக்க? நான் இங்கே பார்க்கில் தான் இருக்கேன். நீனும் 10 நிமிஷத்தில் வரலன்னா நான் கிளம்பி போயிடுவேன். அது கிளம்பிட்டேன். The one my heart has gone to may not go to wait. என்ன இன்னும் வரல? இன்னைக்கு நாம தான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வரது ஒரு கெத்து தான்ப்பா. ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, என்னடா? நான் வந்துட்டேன். எவ்வளோ நேரத்தில் வரேன்னு சொன்னேன்? 10 நிமிஷத்துல. இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? 20 நிமிஷம் ஆயிடுச்சு. யூ ஆர் ஆல்வேஸ் லேட் ஒன்லி. எப்போவுமே லேட். டோன்ட் கால் மீ அகெயின். லெட்ஸ் பிரேக்கப். பிரேக்கப்பா? ஆமாம், டோன்ட் கால் மீ. பாய். என்ன கட் பண்ணிட்டா? நாட்டுச்சுக்குள்ளா. 10 மாதம் கஷ்டப்பட்டு பலன்னு ஒரு பொண்ணை பிடிச்சேன். இப்படி 10 நிமிஷத்தில் பிரேக்கப் ஆயிடுச்சேன். யார் அது? ஹலோ ஹலோ, நான் எங்க இருக்கேன்? என்னது கட்டி போட்டு வச்சிருக்க? எந்த இடம் இது? உன்னதான் கேக்குறேன். நீ இன்னைக்கு 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிருக்க. 6 மணி ஆகுதா? சரி, இன்னொரு 10 நிமிஷம் குட்டியா தூக்கத்தை போடுவோம். ஆமா, காலையில் தூங்கி எந்திரிச்சிக்கும் போது அது எல்லாரும் பண்ணுறது தானே. நீ காலையில் வேஸ்ட் பண்ண 10 நிமிஷத்தால தான் உனக்கு இன்னைக்கு எதுவுமே நடக்கலை. அது எப்படி எனக்கு புரியலையே. நீ முதல் கொணல் முற்றிலும் கொணல் பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம், அதுக்கான அர்த்தம் தான் உனக்கு இன்னைக்கு நடந்தது.
அதனால மட்டும் உன்னை இங்கே எடுத்துட்டு வரல. நீ ஒரு கொலை பண்ணியிருக்க. நான் கொலை பண்ணனா? என்ன சொல்ற? நேற்று மதியம் 2 மணி இருக்கும். நீயும் ஃப்ரெண்டும் பைக்கில் போயிட்டு இருந்தீங்க. அப்போ ஒருத்தன் உங்கள் வண்டியை நிறுத்தினான். ஆனால் நீங்கள் அவன் எதுக்காக நிறுத்துறேன்னு கேட்காமையே கிளம்பி போயிட்டீங்க. அது அர்ஜென்ட்டாக வெளியில் போயிட்டு இருந்தேன். லேட்டாக போனேன். என் ஃப்ரெண்டு கோச்சிப்பான். அதனால தான் அப்படி பண்ணேன். அவன் வண்டியை நிறுத்தினது ஒரு உயிர் அடிபட்டு ஆபத்தில் இருக்குது, அதை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதுக்காக தான். 30 நிமிஷம் அவனை காப்பாற்ற யாருமே வரல. 10 நிமிஷம் லேட்டாக போனதுனால அவன் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டான். ஒரு உயிர் ஆபத்தில் இருக்கும்போது அதை பார்த்துட்டு கண்டுக்காமல் போகிற ஒவ்வொருத்தனும் கொலைகாரனுங்க தான். நீயும் கொலைகாரன் தான். ஒரு உயிரை காப்பாற்ற உனக்கு டைம் இல்லை. சும்மா தூங்கி வேஸ்ட் பண்ண உனக்கு டைம் இருக்கு. உனக்கு வர ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இதுவும் உனக்கு ஒரு சோதனை தான். ஸோ யூ ஃபினிஷ். கடைசியாக உன் முகத்தை நான் பார்க்கலாமா? என்ன பார்க்க போறியா? நீ போக வேண்டிய டைம் வந்துருச்சு. நீ கிளம்பு. அப்புறம் உனக்கு தானாக புரியும். 6 மணியா? அப்போ நடந்ததெல்லாம் கனவா? மோசமான கனவுடா. இனிமே ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணி வருது. இப்போ எனக்கு வந்தது வெறும் கனவு மட்டும் இல்லைங்க. எனக்கு வந்த சோதனை. நான் இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த டைம், பண்ணிட்டு இருந்த தப்பெல்லாம் ஒரே கனவுல கடவுளை எனக்கு புரிய வச்சுட்டான். எல்லாருக்குமே சோதனைன்றது வரும். நமக்கு வர ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்கு. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன்.